நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தூத்துக்குடியில் வெற்றியடைந்தால் அவ்வெற்றி செல்லாது என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். கள்ள ஓட்டு போட்டதன் காரணமாக கிராம மக்கள் தங்களது தேர்தல்களையே எதிர்க்கக்கூடிய வகையில் அமைந்தது. ஆனால் மற்ற செய்தி ஊடகங்களில் இது வெளிவராமல் இருப்பதற்காக திமுக பல கோடிகளை செலவு செய்ததாகவும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருக்கிறார். தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களது தோல்வி தேர்தலுக்கு முன்பாகவே தெரிந்துவிட்டது. 2 முறை தூத்துக்குடியில் பிரச்சாரத்திற்கு சென்ற கனிமொழி அவர்களை விரட்டியடித்த காணொளிகளை நமது சேனலிலே பதிவு செய்திருப்போம். தற்பொழுது தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது பல்வேறு கிராமங்களிலும் கள்ள ஓட்டுக்கள் போடுவதற்கான திமுகவினர்கள் மற்ற இடங்களில் இருந்து வாக்காளர்களை வரவைத்து இவர்கள் கள்ள ஓட்டுக்களை போட்டதாகவும் அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் பிடித்து கொடுத்தபோது கூட அவர்கள் மீது சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் காவல்துறை வேடிக்கைதான் பார்த்தது என்றும் அப்பகுதி மக்கள் பேட்டி அளித்திருப்பது வைரலாக பரவி வருகிறது. நேரடியாக அண்ணாமலை அவர்கள் இதை அனைத்தையுமே பதிவு செய்து தற்பொழுது இணையதளங்களிலும் வெளியிட்டிருக்கிறார். கனிமொழி அவர்களது வெற்றி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவர் வெற்றியடைந்து விட்டால் மீண்டும் தூத்துக்குடியில் தேர்தல் நடத்த வேண்டும். கள்ள ஓட்டுக்களை போடுவதற்கு திமுக நிர்வாகிகளை உடந்தையாகவும் அதற்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் இதற்கு பாதுகாப்பாக இருப்பது நியாயமா? ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமையை கூட மக்களால் செலுத்த முடியவில்லை. கள்ள ஓட்டு தங்களது கண்களுக்கு முன்பாகவே போடக்கூடிய நபர்களை காவலர்களிடம் கொடுத்தபோது கூட அவர்களுக்கு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காவல்துறையினர்கள் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்றும் பல்வேறு கேள்விகளையும் கூறியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்கள் அனைவருமே கனிமொழி அவர்களை விரட்டியடித்த பொழுது அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அப்பகுதி மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் உருவாகும், அதற்கான முதல் படி உங்களது தலைமுறையினர்கள்தான் என்பதற்கேற்ப அவர்களது பிள்ளைகளை வாக்குகள் 100% செலுத்துமாறு தூத்துக்குடியில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பிரச்சாரமும் மேற்கொண்டார். இதனை அறிந்துதான் திமுகவினர்கள் கள்ள ஓட்டு போட்டால் மட்டும்தான் கனிமொழி அவர்கள் வெற்றியடைய முடியும் என்பதற்கேற்ப இத்திருட்டு வேலையை செய்ததாக அண்ணாமலை அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டுகளையும் ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்றால் லைக் பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் வெற்றியடைந்தால் மீண்டும் தேர்தல் நடத்தலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.